ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லைக் குமரன்ஸ் vlog. நாங்கள் இன்னைக்கு கார் வாங்க வந்திருக்கோம். என்ன கலர் கார்ப்பா? ஒரு கார் வாங்கணுமா, ரெண்டு கார் வாங்கணும்? ரெண்டு கார் தான் வாங்கணும். நம்ம நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, ஸோ நாங்கள் 2 கார் வாங்கணும். ரெண்டு கார் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். எனக்கு வந்து ரெட் கலர், உங்களுக்கு ப்ளூ கலர். ஆமாம், ஓகேவா? நாங்கள் வாங்கின காரை பார்க்குறீங்களா? டடா, இதுதான் நாங்கள் வாங்கின காரு. சூப்பராக இருக்குல்ல? ஆனால் உண்மையிலேயே ஓட்டணும் போல தான் இருக்கு. செம்ம செம்ம செம்ம. அப்பா, உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஓ குரலி வித்தையா? ஃப்ரண்ட்டும் தெரியுது, பேக்கும் தெரியுதுப்பா. அதுதான் கேமரா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. வாவ். ஓகே, இன்னைக்கு நாங்கள் ராஜபாளையம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிரை ஷோரூமுக்கு தான் வந்திருந்தோம். எல்லா ப்ராடக்ட் பெஸ்ட், எது வேணா வாங்கிக்கலாம். ஆமா, this is not a promotion. இங்க ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க. எப்படின்னா 30%, 50%, 70% ஆஃபர்ஸும் இருக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ற பிராண்டடான லோஷன்ஸ்லாம் 35% ஆஃபர்ஸில் கொடுத்துருக்காங்களாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குங்க. இந்த ஆஃபர் எங்கே போட்டிருக்காங்கன்னா ராஜபாளையத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் கிரைல தான் போட்டிருக்காங்க இல்லப்பா? லொகேஷன் வந்து திரௌபதி அம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட், அப்புறம் பிரிஸ்மா ஷோரூமுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த கடைக்குள்ள வந்தோடனே எது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, எனக்கு இந்த கேர்ள்ஸோட ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த சந்திரமுகியில வந்து ஜோதிகா மேம் வந்து ஒட்டியானோ காசு மலை அப்படி சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி பேபிஸோட ட்ரெஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எப்படா குழந்தை பிறக்கும்னு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இங்கே எல்லாமே ரொம்ப க்யூட்டாக வேறு இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் தானே அந்த ட்ரெஸ்ஸுலாம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைக்கெலாம் போவோம். இப்போ அது இல்லாதனால ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கோமா, பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு எங்களுக்கு. எல்லாரும் எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், க்யூட்டான ட்ரௌசர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இங்க பாருங்க, பேண்டீஸை பாருங்க, அவங்களுக்கு ட்ரௌசர்ஸ் பாருங்க, டிஷர்ட்ஸை பாருங்க. சார், இப்போ இருக்க பிள்ளைங்கலாம் வாழ்கிறாங்க, டெய்லி புது ட்ரெஸ் போடுறாங்க. என்ன காரணம்லாம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் வேற எல்லோ டே, ப்ளூ டே, ரெட் டே, க்ரீன் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா? செலவு டே. ஆமாம், பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செலவு டே. இங்கே பாருங்க, கார்ஸ் எல்லாம் இப்போ கூட கார் பைத்தியம் இருக்கும் இங்கே. உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த கடைக்கு வந்த உடனே இவர் கார் தான் வாங்கினார். அதனால தான் நாங்கள் வீடியோவை அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கார் தான் வாங்கியிருக்காரு. இங்கே எனக்கு எப்படி அந்த குட்டி பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஒரு 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 என்ன அறியாமவே ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சோ, அந்த காரை பார்த்தோன்னே இவருக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்க, அவர் வாங்கின கார் இதில் தான் ஒரு செட்டு வாங்கியிருக்காரு. இந்த காரை வச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரில. கண்டிப்பாக இவர் ஓட்டி விளாண்டா காமெடியாக இருக்கும். எதுக்குப்பா வாங்கியிருக்கீங்க? இதையும் வாங்கி பத்திரமா வீட்டுல வைக்க, அப்படிதானே? நம்ம கார்ல மாட்டவா? இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. வா, செருப்பே கிடையாது. இவங்களுக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா வேற இருக்கு பாருங்க செருப்பு. சூப்பரா இருக்கு செருப்பு. இங்க பாருங்க ஷூஸ பாருங்க, எத்தனை ஷூஸ் இருக்கு பாருங்க. வாழ்றாங்க. இந்த நெட் வாங்குவாங்க, நெட்டோட இருக்கு, அட்டாச்சோட இருக்கு எல்லாமே. ஆமா, அட்டாச்டா பேபியை வந்து படுக்க வச்சிட்டோம்னா கொசு கடிக்காம பாதுகாக்கும். மேல ஒரு பேபி, கீழ ஒரு பேபி படுக்க வச்சுக்கலாம் போல. அதான் அது என்னப்பா, மேல ஒண்ணு தொட்டில் ஓகே, இது எதுக்கு? கீழ ஒரு பேபி போட்டுக்கலாம், ட்ரெஸ் எது போட்டுச்சுக்கலாம் போல. அப்ப நாங்க இருக்கும்போது சின்ன வயசுல போது அண்ணன் ட்ரெஸ் போட்டுருந்தாருன்னா தம்பி வந்து அதே ட்ரெஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, நானும் எங்க அக்கா போட்ட ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். புதுசா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு கலர் சட்டை போட்டாலும் தம்பி அதே மாதிரி மேட்சா போடுறாங்க. அம்மாவும் இருக்காங்க, இப்ப அம்மாவும் இருக்காங்க, ஐயாவும் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, தாத்தாவும் இருக்காங்க, குடும்பம் இருக்கு. ஆமா, எங்களுக்கு என்ன பேம்பர்ஸே கிடையாதுங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்குது. பேபி ஹக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு போட்டுருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க, பேம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
நேம் என்ன? சந்திராஸ். சந்திராஸ். மை ஃபேவரட் ஹோட்டல். 2 பேரும் தெரியலமா? இவ்வளோ நேரம் நான் பேசினது கேட்டுச்சா கேட்கலையானே உங்களுக்கு தெரியல. பட் இங்கே நாங்கள் மோஸ்ட்லி இங்கே எதுக்காக வருவோம் அப்படின்னா இந்த ஆம்பியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, காமாக இப்போ கூட ஒரு மைல்டான மியூசிக் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து வரும்போதே டீ குடிச்சிட்டு தான் வந்தோம். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். அதாவது காரணம்லாம் தெரியாது. டீ குடிக்கலாமா அப்படி கேட்டால் ஓகே போகலாம், இப்போ சாப்பிட போகலாமா போகலாம். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால் அந்த ஹாப்பினஸ் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், டம்ளரே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். இங்கே வேறு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட போகணுன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் அது இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போகிறது, டீ கடைக்கு போய் டீ குடித்தா கூட போதுங்க. கேர்ள்ஸ் வந்து அதை ஓகே. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபில்மியாலாம் இருக்காது. கணவன் மனைவி உறவு அப்படின்றது டிவியில் பார்க்குற மாதிரி, தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் ஒரு கற்பனையில் தான் கணவன் மனைவி வந்து அப்படி இருப்பாங்கல்லப்பா. டக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ணுறது, அப்பப்போ கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் பிடிக்காது. ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு கனவுல தான் நடக்கும். பட் இங்கேயும் சர்ப்ரைசஸ் இருக்கும், கிஃப்ட்ஸ் இருக்கும், எப்போவாது கிடைக்கும். அதுக்காக அவங்க அப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, என் வீட்டுக்காரர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு, இல்லை என் ஒய்ஃப் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது வாழ்க்கைக்கு சாத்தியம் கிடையாது இல்லைப்பா. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாகவே இருக்கீங்க, நீங்கள் சண்டே கேட்டிருக்காங்கப்பா, நீங்கள் சண்டே போட மாட்டீங்களா அப்படி கேட்பாங்க. நாங்களாம் செம்மையாக சண்டை போடுவோம். ஆனால் எங்களோட சண்டை 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. நான் தூங்கிடுவேங்க. காட் ப்ராமிஸா அதான் உண்மை. அதானப்பா உண்மை, நான் போய் சொல்லல. அதான் நான் சொல்ல வர்றதை சொல்லுங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம சண்டை இருக்குமா? இருக்காது. நைட் நேரம்னா தூங்கிடுவார், பகலில் எப்படி தூங்குவார்? ஸோ நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னாச்சுப்பா என்னமோ ஓடுது? Turn off screen recording in more settings of camera. நிறையா இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஃபுட்டும் வந்துருச்சு, நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், சண்டை வராதா? சண்டை வரும். 2 பேத்துக்கும் ரொம்ப சண்டை வரும். நான் ரொம்ப கத்தும்போது சத்தியமாக சொல்கிறேன் 200% இவர் அமைதியாகிடுவார். என்னை எதிர்த்து பேசவே மாட்டார். ஏன்னா நான் கோவமாக இருக்கேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆர்கியூ பண்ணக்கூடாது, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனே அதுதான். இவர் கோவமாக பேசும்போது நான் வாயே திறக்க மாட்டேன், அந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். எனக்கு ஏதோ டென்ஷன் ஆகிடும், ஒரு கோவமாக பேசினா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நான் வாய் திறந்து பேச மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் டல்லாக இருப்பேன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா இவர் என்னை திட்டியிருக்காரு, நான் டல்லாக இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 மினிட்ஸ் கழிச்சு பால் டைமாக இருந்தால் பேசாமல் வீட்டை விட்டு வெளில போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடுவார். இல்லைனா வேறு ரூமில் போய் உட்காந்துருப்பார். அதே ரூமில் இருந்தாலும் அமைதியாக உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருப்பார், எதிர்த்தே பேச மாட்டார். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவரே வந்து என்கிட்ட பேசுவார். சத்தியமாக இவரே வந்து என்கிட்ட பேசிடுவார். அதே மாதிரி நான் கோவப்பட்டாலும் 10 மினிட்ஸ் கழித்து நானே போய் அவர்கிட்ட பேசிடுவேன். அப்படி தான் இருக்கணும்னு நானும் சொல்வேன். நிறைய பேருக்குள்ள சண்டை ஏன் வருது அப்படின்னா, 2 நாள் 3 நாள்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசாமல் இருக்காங்க. அப்பா வீட்டுக்கு போகிறது, அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லாட்டி நீங்கள் போங்கன்னு சொல்கிறது. எனக்கா இருந்தாலும் நம்ம இந்த வீட்டில் தானே வந்து வாழ போகிறோம் இல்லைப்பா. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அப்பா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் கிடையாது. சாப்பிடு. ஸோ சண்டை போடுங்க. சண்டை போடலைன்னா அது கணவன் மனைவியே கிடையாது. சண்டை போடணும், அதுதான் கணவன் மனைவி இல்லைப்பா.
அப்படி சண்டையே வரலன்னா சண்டையில் துடுங்க இல்ல அந்த இடத்துல ஒரு உண்மைத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். நடிக்கிறாங்க, கோபத்தை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடும், ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடும் எனக்காவது ஒரு நாள். ஸோ அது தப்பு. கோவம் வருதா, கோவப்படுங்க, நம்ம வீட்டுக்கார் தானே. ஆனா கோவப்பட்டுட்டு வீட்டுக்காரர்கிட்ட திருப்பி பேசாம இருக்க கூடாது. நம்ம சைட் தப்பு இருந்தா நம்ம சாரி சொல்லிடணும். ஈகோலாம் வேணவே வேணாம். நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தானே ஹஸ்பண்டும் பார்த்துக்கிறாங்க, ஒய்ஃபும் அப்படி தானே பார்த்துக்கிறாங்க. ஸோ 2 பேத்துக்குள்ள எதுக்கு ஈகோ? ஒரு பெரிய பெரிய சண்டை வரும், பெரிய பெரிய சண்டைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவருக்கு வந்து படத்துக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட், பட் எனக்கு வந்து படத்துக்கு போனதே இல்லைன்னு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிட்டேன், அதே மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி இவரும் அடாப்ட் ஆகிட்டாரு. இப்போ ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு என்னப்பா, கிரிக்கெட் விளையாட போகிறாங்க, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு அது பிடிக்கல. எனக்கா இருந்தாலும் அந்த வாக்குவாதம் பெருசாக போகும். 2 பேரும் உட்காருங்க, பேசுங்க, ஓகே. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் 6 நாளும் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நாள் அவருக்கு ஃப்ரீயாக ஃப்ரெண்டோட போகணும்னு ஆசை இருக்குது. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒய்ஃப் சைடும் பாருங்கள், ஒய்ஃபும் 6 நாள் ஹஸ்பண்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு தான் இருக்காங்க. அப்போ ஒன் டே நீ நம்ம கூட ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் என்ன அப்படின்றது ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இங்கே 2 பேருமே நினைக்கிறது கரெக்டு. அப்போது இந்த 2 பேரும் கோவம் வரும்பொழுது நல்லா கத்திட்டு அதுக்கப்புறம் என்ன, அன்னைக்கே அந்த டீலிங்கை முடிச்சிடணும். சரிப்பா, நான் மார்னிங் கிரிக்கெட் விளையாட போகிறேன், ஈவினிங் நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், இல்லை நான் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீட்லேயே இருக்கேன், குழந்தைங்க கூட விளையாடுறேன், அம்மா அப்பா கூட இருக்கேன், உங்க கூட இருக்கேன். ஸோ அந்த டீலிங்கே வேறு. அப்போது கடைசியாக இந்த காம்ப்ரமைஸ்க்கு தான் வரப்போகிறோம். ஒன்று ஒருத்தர் விட்டு கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா இன்னொருத்தவங்க சரிப்பா சரி போயிட்டு வா, இதுதான் நடக்க போகுது. 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியும். காமனான ஒரு முடிவு தான் வரப்போகுது. ஸோ அந்த காமனான முடிவு வரப்போகுது நமக்கு தான் ஏற்கனவே தெரியல. அப்புறம் இதுக்கு இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ வாக்குவாதம், நீங்கள் அவங்கள திட்ட, அவங்க இவங்கள திட்ட. சண்டை வந்தால் அமைதியாக இருங்க. ஏன்னா வார்த்தையை விட்டுடலாம், பட் அது இன்னொருத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும் இல்லைப்பா. நாங்கள் சாப்பிட்டுட்டு கூப்பிட்றோம். என்ன சண்டை அப்படியே முடிச்சிடணும். அதை பற்றி போன வாரம் பேசினா, அடுத்த வாரம் பேசினா, அடுத்த வாரம் பேசினா பேசவே போகுது. இன்னைக்கு முடிஞ்ச இன்னைக்கு முடிச்சிடணும். இன்னைக்கு சண்டையா இன்னைக்கே முடிச்சிடணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். நாங்கள் சண்டை போடுவோம், சண்டை போட மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம். இப்போ பார்க்கவே டெரர் பீஸாக இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, ரொம்ப கேரிங்கான பர்சன். ஆனால் கோவப்படும் போது பயமாக தான் இருக்கும். அமைதியாகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவரே சமாதானம் ஆகிடுவார். நம்ம ஒய்ஃபும் நிறைய இடத்துல விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பேரும் வாங்க முடியும், ஹஸ்பண்டும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன அப்படின்னா அந்த மேட்டரை பற்றியோ எதை பற்றி பேசவே கூடாது. போன மாதிரி வந்து மெட்டீரியலோட போனீங்க, சத்தியம் பண்ணீங்களா, அப்படி பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், வருஷக்கணக்காக எப்போல்லாம் சண்டை போட்டாங்களோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சொல்கிறது, அது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லைப்பா. பேசவே கூடாது. ஸ்டோரேஜில் வந்து சண்டை போட்ட விஷயங்கள் இருக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. நமக்கு சொன்னாலும் நமக்கு தான் ஃபேமிலி ஒதுக்கணும். நமக்குள்ள பிரச்சனையா 2 பேரும் தீர்த்துக்கணும், 3வது ஆள் உள்ளே வரவே கூடாது. ஏன்னா யார் கேம் விளாட்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டைனா அவங்களே சமாதானப்படுத்திக்கணும். நான் யாரையும் இன்வால்வ் ஆக மாட்டேன். நம்மளும் இன்னொருத்தவங்க சில போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்குலாம் அதெல்லாம் பெரிய லெசனே இருக்குது. நல்லது செய்ய போய் நம்ம நல்லதான் செஞ்சுருப்போம், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லதுன்னு தெரியாமல் நம்மளை பேசாமல் போயிடுவாங்க. அதனால் சொல்கிறாங்க, இது எதுக்காக சொல்ல வந்தோம், மந்த்லி ஒன்ஸ் ப்ளீஸ் கோ டு டின்னர் ஆர் லஞ்ச் எனிதிங் இல்லைப்பா. கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு காயாவது நீங்களே போங்க, ஒன் டைம் ஆகுது. நீங்கள் வந்து அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும். செலவு வரதான் நிற்கும். சம்பாதிக்கிறோம்ல, ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு வெளியில போய் சாப்பிட்றது தப்பு இல்லை.
நாங்களும் அடிக்கடி வெளியில் வரவே மாட்டோம். ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்றோம். இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வந்து இல்லை இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ஹோட்டல் சித்தியோட வந்தோம்ல, தம்பி இந்த ஹோட்டல் வந்து 6 மாதம் ஆச்சு. பட் இன்னைக்கு எங்களுக்கு போகணுன்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுக்காக ஒரு டைம் வேணும்ல. ஸோ இன்னைக்கு எங்களோட டேட் இல்லைப்பா. அப்படி திட்டுவேன், ஆனால் இவர் பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஃபோன் போட்டே சொல்லுவார், என்னடி ஃபோன் போட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நான் ஃபோன் போடாமல் இருந்தா என்ன ஃபோனே போடலையே அப்படின்னு இவரே எனக்கு ஃபோன் அடிப்பார். என்னடி தூங்கிட்டியா, என்ன பண்ணுற, ஃபோனே காணுவோம் அப்படி சொல்லுவார். ஸோ மந்த்லி இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஆகும், வீட்டில் இருந்தால் ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ ஆனால் பட்ஜெட் வைஸாக உள்ள ஹோட்டலுக்கு போகும். பட்ஜெட் வைஸ் உள்ள ஹோட்டல் போங்க. ஹைஃபையாக போகணுன்னு நான் தான் சொல்லிட்டேன். பட் டீ கடைக்கு போனால் கூட கேர்ள்ஸ் வில் பி ஹாப்பி. ஹஸ்பண்ட் வந்து நம்மளை இன்னைக்கு கூட்டிகிட்டு போனார், நம்மளை ஹாப்பினஸ்ஸை தனி தெரியுமா. இவர்கிட்ட நிறைய டைம்ஸ் நான் கேட்பேன்ப்பா டீ குடிக்க போகலாமா அப்படி கேட்பேன். எனக்குமே நோ சொல்லவே மாட்டார். டீ நாங்கள் 10 ரூபா இருக்குமா, எவ்வளோப்பா டீ, 15 ரூபா டீ, 2 பேர் குடித்தா 30 ரூபா ஆகும். ஸோ ஒன் டைம் ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் டீ குடிக்க கூட்டிகிட்டு போங்களேன். நம்ம வந்து ஃபேமிலியை தவிர்த்து நம்மளை தவிர்த்து ஜென்ரலாக பேச ஆரம்பிப்போம். எப்போ நீங்கள் ஜென்ரலாக பேச ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குலாம் டைம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக மாறும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இல்லைப்பா. நாங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். நிஜமாவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். இவர் என்னை மாமான்னு கூப்பிடுவார், மாப்பிள்ளன்னு கூப்பிடுவார். ஆமாவா இல்லையா? இப்போ எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுங்கள்? ஆமாம், மாமான்னு கூப்பிடுவார். புதுசாக பார்க்குறவங்க மாமாவா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. நான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போயிடுவேன். லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நிஜமாக சொல்கிறேன், லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் எங்களையும் சில டைம் கேட்பாங்க, பிடிக்காது எனக்கு அவருக்கு சிக்கனே பிடிக்காது, ஒன்லி மட்டன் பிடிக்காது. அதுவும் இப்போ நைட் டைம்லாம் சாப்பிட தவிர்க்காரு. ஆனால் இப்போ எனக்காக இப்போ வாங்கினது எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்குன்றதை பார்த்து செய்யும்போது லைஃபே அழகாக இருக்குங்க, வாழுங்க. அதுக்காக திருப்பியும் சொல்ல, நாங்கள் சண்டை போடாத கப்பலே கிடையாது. நாங்கள் சண்டை போடுவோம், ஆனால் 10 நிமிஷத்தில் ஒன்று சேர்ந்துருவோம். எங்கள் பிரச்சனையை கொண்டு போய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அதுதான் காரணம். சரி, இன்னைக்கு எங்களோட டே இப்படி தான் போச்சு. சடனாக ஃபஸ்ட்டு க்ரை போனோம், அதாவது ரிதனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போனோம். நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கு வீடியோ காமிச்சோம். ஸோ போயிட்டு வரும்போது ஆக்சுவலி ஒரு டீ குடிக்கிறதுக்காக வெளில வந்தோம் இல்லைப்பா. வரும்போது டீ குடித்தோம், ஃபஸ்ட்டு கடை போனோம், அப்புறம் சந்திராஸ் வந்திருக்கோம், சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரூமுக்குள்ளே பேசி தீர்த்திடணும். அதுதான். இப்போ நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கல்யாணம் எங்களுக்கே 6 வருஷம் தான் ஆகுது. பட் 1 வருஷம் 2 வருஷம் கல்யாணம் ஆனவங்க வந்து இப்போ சண்டை போடுறது அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய். ஸோ எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு.